நமோ நாராயணா. இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஆன்மீகத்தை முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பாருங்க. மனசுங்கிறது எங்க இருக்கு, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். முதல் விஷயம், மனசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல மனசுன்ட்டு ஒண்ணு இல்லவே இல்லை. இல்லாம எப்படி மனசுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருக்கு ஆனா இல்லை. அது எப்படி இருக்கு ஆனா இல்லை? எப்படி நம்ம கண்ணு முன்னாடி காத்து இருக்குதோ, ஆனா அது காத்து கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதே காத்த ஒரு பலூன்ல அடைக்கும் போது அது காத்து இருக்கிறத நம்மளால உணர முடியுதுங்கிற மாதிரி இந்த மனசுங்கிறது இருக்கு ஆனா இல்லை. 5 புலன்களால இந்த மனசுங்கிறது இருக்கு. அந்த 5 புலன்கள் இல்லைன்னா அந்த மனசுங்கிறது இல்லை. நம்ம கண்ணால பார்க்கிறோம். அந்த கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி, நமக்கு உள்ள செல்லுது. அந்த உள்ள செல்லும் போது அதற்கான கண்ணால புலன்களால வரக்கூடிய காட்சினால என்ன விருத்தி உருவாகுது, அதனால மனசு செயல்படுது. காதால ஒரு விஷயத்த கேட்கிறோம். அந்த காதால விஷயத்த கேட்கறதுனால என்ன விருத்தி உருவாகுது, அதனால மனசு செயல்படுது. உணவை நம்ம சுவைக்கிறோம். சுவைக்கும் போது அந்த சுவை நம்மளுடைய உள்ளுக்குள்ள போகுது. அதனால் என்ன விருத்தி உருவாகுது, மனசு செயல்படும். விஷயங்கள் எதுவுமே எல்லாமே தடைப்பட்டுடுச்சுன்னா இந்த மனசுன்ட்டு ஒண்ணு இல்லாம அங்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் மட்டும்தான் இருக்கு. புலன்கள் வழியாக வந்ததுன்னா அங்கு மனம் இருக்கு. புலன்கள் எல்லாமே வெட்டப்பட்டுடுச்சுன்னா அங்க மனம்ங்கிறது ஒண்ணு இல்லை. எப்படி பலூன் பலூன் ஒண்ணு இருந்தாதான் அந்த காத்த உள்ள அடைக்க முடியுமோ, புலன்கள் உள்ள வாங்கி கொடுத்தாதான் மனம் ஒண்ணு இருக்கு. அப்ப நம்மளுடைய பிரெயின் மனசு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் மனசு கிடையாது. இதயத்துக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு இதயத்துக்கிட்ட கை வச்சு சொல்லுவாங்க, அங்கேயும் மனசு கிடையாது. விறகு இருக்கு. அந்த விறகு நம்ம நெருப்பு மூட்டுறோம், அதுல நெருப்பு எரியுது. ஆனா அதுக்கு கீழே விறகு ஒரு காரணமா இருக்கு. அந்த விறகு இல்லைன்னா அங்க நெருப்பு வராது. அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூளை, சிறுமூளை, பெருமூளையாக இருக்கலாம், நுரையீரலாக இருக்கலாம், இதயமா இருக்கலாம், எல்லா பொருட்களும் புலன்கள்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குது. இந்த புலன்கள் மூலமாகத்தான் இந்த மனங்கிற ஒரு பொருள் இருக்க தவிர, உச்சல் தலையில இருந்து பாதம் வரைக்கும் மனசுங்கிற ஒரு பொருள் உடம்புக்குள்ள இல்லை. நான் கண்களை மூடி தியானம் பண்ண உட்கார போகும்போது என்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அது என் தலைக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது, என் மூளைக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்வு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது பொருள். நாம் புலன்கள் வழியாக உள்ள கருவை உருவாக்கி என்ன விருத்தியை உருவாக்குறோம், அதை எந்த இடத்துல வைத்து நம்ம அந்த என்ன விருத்தியை உருவாக்குறோமோ அந்த இடம் மூலப்பொருளா மாறிடும். சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது நம்ம மனசு தலைக்குள்ள இருக்கிறதா நமக்கு நினைப்பு வராது, இதயத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி வரும். ஏன் இதயத்துக்கிட்ட இருக்கிற மாதிரின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம காற்று சுவாசத்தை சரியான முறையில எடுத்து வயிற்றுக்கு அடி வயிற்று வரைக்கும் கொண்டு போயிட்டு வெளியே விடுவோம். வயசு ஆக ஆக என்ன பண்ணிடுவோம், நமக்கு நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் வரும். இல்லைன்னா வாழ்க்கையில ஓட வேண்டியது இருக்கும். இப்படி நிறைய நேரத்தில் நம்மளுடைய காற்று சுவாச அளவு என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, படிப்படியா குறைய ஆரம்பிச்சு உள்ள முழுமையா போகாதனால காற்று எந்த இடத்துல அதிகமாக நம்ம நிறுத்தி வைக்கிறோமோ அந்த இடத்துல மனம் இருக்கிறதாக பாவனை செய்து பழக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நிறைய நேரத்துல தலைக்குள்ள மனம் இருக்கிறதாக நம்ம நினைப்போம். ஆனா தலைக்குள்ளையும் மனம்ங்கிறது இல்லவே இல்லை. புலன்களால் ஈர்க்கப்பட்டு உடல்ல மூலமாக இருந்து செயல்படக்கூடியதுதான் மனசை தவிர, அது இந்த இடத்துலதான் இருக்கோ அப்படின்னு ஒரு இடம் அதற்கு கிடையவே கிடையாது. எப்படி பலூனுக்குள்ள காத்து எங்க இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே போலத்தான் நம்ம உடம்புக்குள்ள மனசு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுதியில இல்ல. தலையில இருக்கலாம், இதயத்துல இருக்கலாம், கால்ல இருக்கலாம், உங்களுடைய நகத்துல கூட உங்க மனசு இருக்கலாம். நம்மளுடைய கவனம் எந்த இடத்துல குவிக்கப்படுதோ அங்க மனம் இருக்கும். மனதுக்குன்னு ஒரு பகுதி கிடையவே கிடையாது. மனதுக்கு உருவம் கிடையாது. இதை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிடுங்க. யார் ஒருவர் மனதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவர்களால் மட்டும்தான் ஒரு உண்மையான ஆன்மீக தேடலை தொடங்க முடியும். ஆன்மீகத்தில் ஞானத்தை பெற முடியும். மனதை பற்றி ஆராய்ச்சியை தொடங்குங்க. நமோ நாராயணா.